Hello friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Chennai Cuts. இது போன வீடியோவோட கண்டினியூவேஷன் வீடியோ தான். சோ பார்ட் 1 வீடியோ நீங்க பார்க்கலனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். அதுல நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், அதாவது ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் தான் நான் பிரசன்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். சோ இந்த வீடியோல நம்ம சென்னையில இப்பவே சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதை நம்மள வச்சு செய்யறதுக்கு முன்னாடி நம்மளே அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிடணும். அதனால சென்னை வண்ணார்பேட்டையில நான் சில குர்த்திஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அதோட பிரைஸ் ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா 200ல இருந்து 400 ரூபீஸ்க்குள்ள தான் இருக்கு. நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, சென்னை எம்சி ரோடும் அதாவது வண்ணார்பேட்டையும் ரெண்டும் வேற வேறையா? கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான். அதுலயும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து வீராஸ் அரிஹந்த் மட்டும்தான். பட் ஆனா வண்ணார்பேட் அதாவது எம்சி ரோட் வந்து டி நகர், சவுகார்பேட், அதுக்கப்புறம் புரஷவாக்கத்தோட காம்பினேஷன் தான். எக்கச்சக்க கடைகள் இருக்கு, பெரிய கடை, சின்ன கடை, குடோன் ஸ்ட்ரீட், ஸ்ட்ரீட் ஷாப்பிங், அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பத்தி நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் பிளாக்ல உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். உங்களுக்கு நான் வாங்கின குர்த்திஸை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? வாங்க இமீடியட்டா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன்ல இருக்க டாப் தான். இது வந்து ஒரு அம்பர்லா பேட்டர்ன் மாதிரி இருக்க டாப். இதோட லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ உங்க நீ லென்த் வரைக்கும் வரும். இப்போ நம்ம இதோட ஃப்ரண்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ நெக்லயே அவ்வளோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூக்கு கான்ட்ராஸ்டான பிங்க் கலர்ல லேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளெயினா இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அதுல சில லூப் கொடுத்துருக்காங்க. இதோட பிரிண்ட் பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ பேஸ்ல பாக்ஸ் லைக் ஸ்கொயர் ஷேப்ல எல்லோ வித் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல ஆல்டர்னேட்டிவா கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு வந்து சாலிட் ப்ளூ கலரும், இன்னொரு வந்து அந்த செக் போட்ட மாதிரி. இதோட ஸ்லீவ்ஸ் வந்து இதோட அட்டாச்சாவே இருக்கு. இந்த ஸ்லீவ்ஸ் வந்து நார்மல் நம்ம இருக்க ஸ்லீவ்ஸ் மாதிரி தான். ஸ்லீவ்ஸ்லயும் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த பிங்க் கலர் லூப்பிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட பேக் சைட் பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நார்மல் தான். இதோட லென்த் ஆஃப் த குர்த்தி வந்து அப் டு நீ லென்த் வரைக்கும் வரும். ஸோ நல்லா கட் இருக்கு. இதை நம்ம டைரக்டா வாங்கி நம்ம சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாட்டம் ஆஃப் த டாப் வந்து ஸோ அதுலயும் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக டபுள் லேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஹைலைட் பண்ற மாதிரி. இதை நம்ம பிங்க் கலர் லெகினோட மேட்ச் பண்ணா சூப்பரா இருக்கு. இந்த குர்த்தியோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் 250 rupees. நம்ம தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா அது ஃபேப்ரிக்கும் ஃபுல் காட்டன் தான். இப்ப நம்ம ரெடிமேடா ஒரு மெட்டீரியல் வாங்கி அதை ஸ்டிச் பண்ணாலும் கிட்டத்தட்ட நமக்கு 600 rupees வரும். ஸோ இந்த மாதிரி டாப்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லதுதான். நாம அடுத்து பார்க்க போறது இந்த பிங்க் அண்ட் லைட் பிங்க் காம்பினேஷன்ல இருக்க குர்த்தி தான். இந்த குர்த்தியுமே சைட்ல கட் இல்ல. சோ அம்பர்லா பேட்டர்ன்ல இருக்க குர்த்தி தான். இதோட நெக் டிசைன் பாத்தீங்கன்னா லைட் பிங்க் பேஸ்ல ஃபுல் பிரிண்டட் மாதிரி, அதுல டார்க் கலர்ல லேஸ் கொடுத்திருக்காங்க. சோ இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்காக இதனால பட்டன் எஃபெக்டும் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு சென்டர் கட் இருக்க டாப் மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளெயின் காமிச்சது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா சென்டர் கட் இருக்க மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எல்லோ கலர் லைன் வந்து சென்டர் கட் வந்த டாப் மாதிரி நமக்கு இருக்கு. அதுலயும் நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஓப்பன் கிடையாது, ஸ்டிச் பண்ணி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இதோட ஸ்லீவ்ஸும் நார்மல் ஸ்லீவ்ஸ் தான். இந்த பிங்க் கான்ட்ராஸ்டா இருக்க டார்க் பிங்க் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல காம்பினேஷன். இதோட ஸ்லீவ்ஸும் இதோட அட்டாச்சாவே இருக்கு. அதுக்கப்புறம் பாட்டம் ஆஃப் த டாப்லயும் இந்த மாதிரி டார்க் பிங்க் கலர்ல பேட்ச் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் ஆஃப் த டாப் வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் தான். ஸோ இதுக்கு நமக்கு என்ன கலர் லெகின்ஸ் வேணாலும் மேட்ச் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ கலர்ஸ் இருக்கு. லைட் கிரீன் போடலாம், லைட் எல்லோ ஆஸ் வெல் அஸ் அந்த டார்க் பிங்க் அந்த பேஸும் நமக்கு இதுக்கு போடலாம். இது நம்ம சைட்ல ஸ்டிச் பண்ணா மட்டும் போதும். இது ஒரு ரெடிமேட் டாப் மாதிரி தான். இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் 250 rupees. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல இருக்க பார்ட்டி வேர் குர்த்தா தான். இந்த குர்த்தாவை நம்ம 3 லேயர்ஸா பிரிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் லேயர், ஃபர்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல, ரெட்லயே வந்து அது பிளெயின் ரெட் கிடையாது, அது ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க வித் பிளாக் கலர்ல. இன்னும் கொஞ்சம் பிளெயினா இருந்தா நல்லா இருக்காது அப்படின்றதுனால இந்த மாதிரி பபுள் அதுக்கு ஒயிட்க்கு கான்ட்ராஸ்டா போட்டிருக்காங்க, ரெட்டுக்கு ஒயிட் கான்ட்ராஸ்டா போட்டிருக்காங்க. இல்ல ஸ்லீவ்ஸ் தனியா கொடுத்துருக்காங்கன்னா வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். பாடி பார்ட் ஆஃப் த குர்த்தி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஒயிட்ல பீசஸ் மாதிரி, லைக் இப்போ நம்ம 6 பீஸ் 8 பீஸ் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா,
அந்த மாதிரி பீஸ் பை பீஸை தான் நமக்கு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பிளெயினும் இருந்தா நல்லா இருக்காது அப்படின்றதுனால ஒயிட்ல செல்ஃப் கோல்டன் கலர் பிரிண்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த பிரிண்டிங் போகாது. அதுக்கப்புறம் பாட்டம் ஆஃப் த டாப்ல வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் பேஸ்ல ரெட் கலர் எம்ப்ராய்டரி பண்ணிருக்காங்க. அந்த எம்ப்ராய்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நீட் ஃபினிஷ் இருக்கு. ஸோ அங்க இங்க ஒரு பிசுறு கூட இல்லாம நீட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் ஆஃப் த டாப் வந்து நல்ல லாங். ஸோ உங்களுக்கு தெரியும் அவ்வளோ லாங்கா இருக்கு. அவங்க நீ லென்த் விட கீழே இருக்கும். பேக் சைட்ல ஆஸ் யூஷுவல் ரெட் கலரும். ஸோ இப்படிதான் இருக்கும் இந்த டாப். இந்த குர்த்தியோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் 250 rupees. இதோட ஃபேப்ரிக்கும் அவ்வளோ காட்டன் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஜூட் மெட்டீரியல்ல இருக்க குர்த்தி தான். இது அவ்வளோ சூப்பரா இருக்கு. இதை நான் ஜூட்னு சொன்ன உடனே நான் பிக் பண்ணிட்டேன். ஏன்னா ஜூட் அப்படின்னா நமக்கு வெயிலுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். சரி நார்மல் ஜூட் தானே அப்படின்னு பார்க்காம இதுலயும் எவ்வளோ எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ல வந்து பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் ஒர்க், எக்ஸ்ட்ரா பட்டன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இன்னும் ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறது இந்த ஜூட்க்கு கான்ட்ராஸ்டா நல்லா பிரைட்டா எடுத்து காமிக்கிற இந்த ராயல் ப்ளூ கலர்ல எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. எம்ப்ராய்டரி டிசைன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் கிளியரா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் குர்த்தி மாதிரி தான் இருக்கும். இது நம்ம ஜீன்ஸ் ஓட வேர் பண்ணலாம், இல்ல நீங்க பட்டியாலா பேண்ட் போட்டு வியர் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் அட்டாச்சாவே இருக்கு. அதுக்கப்புறம் பேக் சைட் ஆஃப் த குர்த்தி வந்து நார்மல் ஆஸ் யூஷுவல் தான். ஸோ லென்த் வந்து அப் டு உங்களுக்கு நீக்கு மேலே தான் இருக்கும். பாட்டம் ஆஃப் த டாப்லயும் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 rupeesக்கு இவ்வளோ சூப்பரான, அதுவும் ஜூட் மெட்டீரியலான குர்த்திக்கு வாங்குறது கொஞ்சம் நல்ல டீல் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன்ல இருக்க குர்த்தி தான். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி. இதோட லென்த் பாத்தீங்கன்னா சோ இவ்வளோ லாங்கா இருக்கும். இதோட லென்த் பாத்தீங்கன்னா சோ இவ்வளோ லாங் இருக்கும். ஸோ நமக்கு நீ லென்த் கீழே வரைக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதோட நெக் பேட்டர்ன் பார்க்கலாம். ராயல் ப்ளூக்கு அதுக்கு இன்னும் நல்லா எடுத்து காமிக்கிற கான்ட்ராஸ்டா இருக்க ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க. நெக்ல நல்ல எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சுலேயே போட்டால் ரொம்ப அது நமக்கு அடிக்கும்னு சொல்றதுனால லைட் கோல்டன் கலர்ல இருக்க கோல்டன் அதுல வச்சு நமக்கு எம்ப்ராய்டரி பண்ணிருக்காங்க. எம்ப்ராய்டரிலாம் பாத்தீங்கன்னா நீட் ஃபினிஷ். ஸோ அவ்வளோ சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹைலைட் பண்ணிக்கிறதுக்காக 2 பட்டன்ஸும் இல்லை ஆட் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்லீவ்ஸ் பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ்ஸ். இந்த மாதிரி சம்மர் சீசனுக்கு பிக் பண்ணலாம். ஏன்னா நமக்கு சம்மர்ல வெயில போறதுனால கை டேன் ஆகும். ஸோ இந்த மாதிரி லாங் ஸ்லீவ் இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்லீவ்ஸோட ஓரங்கள்லயும் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஆஃப் த டாப்லயும் இந்த ப்ளூக்கு கான்ட்ராஸ்டா இருக்க ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் இந்த லேஸ் ஒர்க் இருக்கு. நீங்க இந்த மாதிரி குர்த்திஸ்க்கு லெகின் போட மாட்டீங்க அப்படின்னா ஸோ கேதரிங் பேண்ட் நீங்க போடலாம். தாராளமா நல்லா சூட் ஆகும் இதுக்கு. அடுத்து நான் காமிக்க போறது இந்த ஒயிட் அண்ட் பிளாக் கிரே காம்பினேஷன்ல இருக்க டாப் தான். பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு. இதோட பேட்டர்னும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அப்படின்னு இப்ப உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஃப்ராக் மாடல்ல இருக்க குர்த்தி தான். இதோட லென்த் பாத்தீங்கன்னா அப் டு உங்களுக்கு நீக்கு கொஞ்சம் கீழே வரும். பட் இதுல போட்டிருக்க டிசைன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஏன்னா நீங்க இதை ஷார்ட் ட்ரெஸ்ஸா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இதுல செல்ஃப் பிரிண்ட் தான், பட் பிரிண்ட் எதுவுமே நமக்கு போகாது. பாத்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்கு. அப் டு நமக்கு ஹிப் வரைக்கும் இந்த வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நாட் எக்ஸ்ட்ரா நாட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும் நமக்கு. இதோட பேட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ராக் மாடல். ஸோ நிறைய நமக்கு ஃப்ரில்ஸ், இப்படி உங்களுக்கு பிடிக்கும் போது தெரியும், நிறைய ஃப்ரில்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வர்றதுனால நல்லா இருக்கும். பேக் சைட் ஆஃப் த குர்த்தியும் எல்லாமே செல்ஃப் பிரிண்ட் தான். ஸோ கீழே போட டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு லென்த் கிடைக்கும். இந்த மாதிரி டாப்பை யார் ப்ரெஃபர் பண்ணலாம்னா ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க இந்த மாதிரி டாப்பை ப்ரெஃபர் பண்ணலாம். ஏன்னா அப் டு உங்களுக்கு ஹிப் வரைக்கும் இது டைட்டா பிடிக்குது. ரிமைனிங் பார்ட் எல்லாமே உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ரில் வச்சிருக்க ஃப்ராக் மாதிரி இருக்கிறதுனால உங்களை இன்னும் கொஞ்சம் உடம்பு இருக்கவங்க மாதிரி காமிக்கும். ஸோ ஒல்லியா இருக்கவங்க இந்த மாதிரி குர்த்திஸை வந்து நீங்க எடுக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய் தான். ஒரு 200 rupeesக்கு இந்த மாதிரி ஒரு குர்த்திஸ் வாங்குறது
நல்லது. ஸோ அடுத்து நான் காமிக்க போறது ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ் மாதிரி தான். இது நான் மெட்டீரியலா வாங்கி ஸ்டிச் பண்ணிருக்கேன். நான் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிளாக் அண்ட் டார்க் பிங்க் காம்பினேஷன்ல இருக்க ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ் தான். ஸோ இது பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. இதோட லென்த் பாத்தீங்கன்னா இவ்வளோ லென்த் இருக்கும். ஸோ இதுலயும் வந்து நம்ம பார்ட் பை பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்பர் பார்ட்ல இந்த மாதிரி டார்க் பிங்க் கலர்ல எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. எம்ப்ராய்டரி ஒர்க் நல்லா திக்கா பண்ணிருக்காங்க. உங்களுக்கு நல்லா அது எடுத்தும் காமிக்குது, நல்லா எடுத்து காமிக்குது இந்த பிளாக் கலர் பேஸ்ல கொடுத்துருக்கறதுனால. அடுத்தது பாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளெயின் தான். அதுக்கப்புறம் கீழே எண்ட் ஆஃப் த வந்துட்டோம் பாத்தீங்கன்னா திரும்ப நமக்கு நல்லா ஒரு டார்க் பிங்க் கலர்ல எம்ப்ராய்டரி பண்ணி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பிங்க் கலர்ல பிளெயின் கிளாத்தும் கீழே வந்து லேஸ் முடிகிற இடத்துல வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட் ஆஃப் த குர்த்தி பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஃப்ரண்ட் சைட்ல இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எம்ப்ராய்டரி, கீழே வந்து உங்களுக்கு பிளெயினா, அதுக்கப்புறம் உங்களுக்கு எம்ப்ராய்டரி, அதுக்கப்புறம் கீழே பிளெயினா. ஸோ இதோட மெட்டீரியலோட காஸ்ட் வந்து வெறும் 400 ரூபாய் தான். ஒரு 400 ருபீஸ்க்கு இவ்வளோ நல்ல ஒரு பார்ட்டி வேர் நமக்கு கிடைக்குது மெட்டீரியல்னா நல்ல டீல் தான். இந்த ட்ரெஸ்க்கு காம்பினேஷனா பேண்ட் வந்து நமக்கு பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா நம்ம லெகின் வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். இதோட ஷால் பாத்தீங்கன்னா ஓரங்கள்ல இந்த மாதிரி பிங்க் கலர்ல லேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஷாலும் பிளாக் கலர்ல கொடுத்தா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பிங்க் கலர்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான். இது லெகின் யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பவுமே லெகின் வாங்குறவங்க அதோட எலாஸ்டிக் மட்டும் இருக்கான்னு பார்க்க கூடாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நாட்டும் அந்த எலாஸ்டிக்கோட இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு லெகின் வாங்குவாங்க, அந்த எலாஸ்டிக் போயிடுச்சுன்னா தூக்கி போட லெகின் நல்லா இருக்கு பட் அது தூக்கி போட மனசு இல்லைன்னு யோசிப்பீங்க. இந்த மாதிரி நாட் இருக்கிறதுனால நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த எலாஸ்டிக் வச்சுமே நமக்கு எனக்கு டைட்டா பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இந்த மாதிரி நாட் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த லெகின் வாங்கும் போது பார்க்கணும். அது என்னன்னா இந்த வீ கட் வர இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நீங்க பார்க்கணும். எக்ஸ்ட்ரா கிளாத்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வீ கட் வர இடத்துல ஒரு டைமண்ட் ஷேப், இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வருதான்னு பார்த்து வாங்கணும். ஏன் இது இருக்கணும் அப்படின்னா நம்ம கீழே உட்காரும் போது நமக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். லெகினோட லைஃபும் வந்து ரொம்ப நாள் வரும். இது மாதிரி இல்லாம பண்றதுனால நம்ம கொஞ்சம் ரொம்ப டைட்டா லெகின் போடுறவங்க அந்த வீ கட்ல தான் கிழிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வீ கட் வச்சு வாங்கணும்னா லெகினோட லைஃபும் வந்து ரொம்ப நாள் வரும். அப்புறம் இந்த லெகினோட பிரைஸ் கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. வெறும் 99 ருபீஸ்க்கு தான் நான் இதை வாங்கினேன். அதுவும் ஹரிகன்ல தான் வாங்கினேன். எனக்கும் பில் போடும்போது தெரியாது, பில் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் இதோட பிரைஸ் வந்து 99 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சென்னை கட்ஸை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நம்ம சேனல்ல கம்யூனிட்டி டேப் இன்னும் ஓபன் ஆகல. நீங்க சென்னை கட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் இல்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னா ஈஸியா நம்ம சேனலை நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா சென்னை கட்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நான் காமிக்க போறது மார்க்கெட்டுக்கு புதுசா வந்திருக்க கலெக்ஷன் தான். லெகின் இருக்கு. லெகின் சில பேர் போட மாட்டாங்க, சில ட்ரெஸ்க்கு அது செட்டும் ஆகாது. பட் கேதரிங் பேண்ட் வாங்கி தனியா ஸ்டிச் பண்ணா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ கேதரிங் பேண்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா வந்திருக்கிறது தான் இந்த பேண்ட். நான் இன்னைக்கு ஹாஃப் ஒயிட் கலர்ல சூஸ் பண்ணிருக்கேன். இது ஏன் நான் வந்து கேதரிங்க்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சொன்னேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு எப்படி இருக்கும், நம்ம நார்மல் பேண்ட் ஸ்டிச் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கட் இருக்கும். ஸோ கீழே பேண்ட்டுக்கும் மேல நம்ம இருக்க அந்த பார்ட்டையும் ரெண்டு அட்டாச் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம கேதரிங் பேண்ட்லயும் இருக்கும். ஸோ அதே பேட்டர்னை நம்ம இதுல ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா இந்த பேண்ட்லயும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கட் இருக்கிறதுனால நம்ம இதை கேதரிங் பேண்டா யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட லென்த்தும் நல்லா பெருசாவே இருக்கு. இதுவும் நிறைய கலர்ஸ் காம்பினேஷன்ஸ்ல இருக்கு. ஸோ நீங்க லெகின் யூஸ் பண்ண மாட்டீங்க, கேதரிங் பேண்ட் வேணும், கேதரிங் பேண்ட்டும் உங்களுக்கு ரெடிமேட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை கண்டிப்பா வாங்கலாம். இதோட பிரைஸ் வந்து 200 ருபீஸ் தான். அவ்வளோ சாஃப்ட் மெட்டீரியல். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நான் வாங்கியிருக்கிறது ஒரு குர்த்தி தான். இதை நான் எம்சி ரோட்ல பர்ச்சேஸ் பண்ணல, எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வாங்கினது தான். இருந்தாலும் இதை உங்ககிட்ட காமிக்கலாமே அப்படின்றதுனால இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல காமிக்கிறேன். இது வந்து இந்த பிங்க் கலர் குர்த்தி தான். லென்த் ஆஃப் த குர்த்தி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் குர்த்தி மாதிரி தான் இருக்கும்.
நம்ம இதை கேதரிங் பேண்ட் ஜீன்ஸோட மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுல அவ்வளோ சூப்பரா எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க நெக்ல. லைக் லைட் கோல்டன், டார்க் கோல்டன், அதுக்கப்புறம் ப்ரௌன் ஒயிட் காம்பினேஷன்லயும் இந்த டாட்டட் லைன்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ப்ளூ கலர். உங்களுக்கு வீடியோக்கு பார்க்கும்போது பிளாக் கலர் மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஃப்ரண்ட்ல, குர்த்தியோட ஃப்ரண்ட்ல எல்லாமே சூப்பரா எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்லீவ்ஸும் வந்து 3/4 ஸ்லீவ்ஸ். ஸ்லீவ்ஸ்லயும் நமக்கு பிளெயினா கொடுக்காம இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டம் ஆஃப் த டாப் பார்த்தீங்கன்னாலும் இவ்வளோ ஒர்க் இருக்கு. ஸோ ரொம்ப ரிச்சான லுக் மாதிரி இருக்கு. எல்லாமே நீட் ஃபினிஷ்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சைட் கட் வர இடத்துலயும் நமக்கு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸ்லீவ்ல கொடுத்த அதே டிசைன் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் ஆஃப் த குர்த்தி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நார்மல் தான். இதோட பிரைஸ் வந்து 350 rupees. இப்ப காமிச்ச குர்த்திஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வெயிலுக்கு நீங்களும் காட்டன் ப்ரிஃபர் பண்ணுங்க. அப்போதான் நமக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம சேனலை நீங்க எதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இல்லாட்டி நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல நீங்க டேப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போடுற எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 தான் எடுக்கலான்னு பார்த்தேன். பட் வீடியோ எக்ஸ்டெண்ட் ஆனதுனால பார்ட் 3 வீடியோ இருக்கு. அதுல நான் என்ன போட போறேன் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.